ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் விருது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கி கௌரவிப்பு. மாநில அமைதியை பாதுகாப்பதில் புதுச்சேரி காவல்துறையினரின் பங்கு அளப்பரியது. முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம். புதுச்சேரியில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை. நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல். புதுச்சேரியில் சிபிஐ அதிகாரிகள் முகாம். போலி மாத்திரை விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் காவல்துறையினருக்கு ஜனாதிபதி வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் காவல்துறைக்கான வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். மேலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் விருது பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் சிறந்த வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள குடியரசுத் தலைவர் விருது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும், புதுச்சேரிக்கு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதற்கு இங்குள்ள அமைதியான சூழல் முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த அமைதியான சூழலை உருவாக்குவதில் புதுச்சேரி காவல்துறையினரின் பங்கு மிக முக்கியமானது என பாராட்டிய முதலமைச்சர், காவலர்கள் தைரியம், ஒழுக்கம், அச்சமின்மை மற்றும் நேர்மையுடன் பணியாற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காவல்துறையினருக்கு கிடைக்கும் உயரிய விருதுகள் தற்போது பணியாற்றும் காவலர்களுக்கு மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிப்பதாகவும், முன்னாள் காவல்துறையினரின் சேவையும் நினைவு கூறும் வாய்ப்பாக அமைவதாகவும் குறிப்பிட்ட அவர், தமது அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் இருந்த குறைகளை களைந்து காவலர்கள் மனம் அழுத்தமின்றி சிறப்பாக பணியாற்றுவதற்கான சூழலை உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார். நம்முடைய அரசு கடந்த ஆட்சியில் மிக மிக அதிகமான அளவில் நிரப்பிக் கொண்டு வந்திருக்கின்றது. அது காவல்துறைக்கு ஒரு புதிய பலத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் அமையும். அதே போன்று காவல்துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், தினமும் செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது எத்தனை புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் காணலாம். அப்படிப்பட்ட ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக தவறுகள் நடைபெறும் பொழுது அதனை கண்டறிந்து நாம் தண்டிக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம், தடுக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்குரிய வழியையும் நம்முடைய காவல்துறை கண்டுபிடித்து பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது, அதனை வலுப்படுத்தி வருகின்றது. அப்படி நம்முடைய அரசானது சிறந்த முறையில் பணியாற்றி வருவதை நாம் காணும். புதுச்சேரியை பொறுத்தவரை காவல்துறையானது குற்றங்களை தடுப்பது மட்டுமல்லாது குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதிலும் முதலிடத்தில் பெற்று வருகின்றது என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை முதல் வெயில் கொளுத்தி வருகிறது. பின்னர் மாலை வேளையில் வானம் கருமேகங்கள் திரண்டு
மழை பெய்வதற்கான அறிகுறி தென்பட்டன. இரவு 9:30 மணி முதல் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மழை காரணமாக கிருஷ்ணா நகர், பாவாணர் நகர், கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சிலை சதுக்கம், அண்ணா விளையாட்டு திடல் ஆகிய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. புதுவை கடற்கரை சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேறினர். எனவே கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் இரவில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை உற்பத்தி செய்து வெளிமாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பியது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் வந்தது. அதன் பெயரில் சிபிசிஐடி காவல்துறையை சேர்ந்த ஆய்வாளர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மேட்டுப்பாளையம், திருபுவனைப்பாளையம் ஆகிய இடங்களில் 2 தொழிற்சாலைகள், தவளக்குப்பம் பகுதியில் 2 வீடுகள், குடோன்கள், மொத்த மருந்தகம் மற்றும் 13 இடங்களுக்கு சீல் வைத்தனர். இந்த வழக்கில் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளரான ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ராஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் போலி மாத்திரை தொடர்பாக செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா மற்றும் விவேக் வெங்கடேசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் போலி மாத்திரை வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரிக்கு சிபிஐ அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகம், புதுவை சிபிசிஐடி காவல்துறையினரிடம் போலி மாத்திரை வழக்கு தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதி விருது வழங்க வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு லோக் நிவாஸில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு சனிக்கிழமை இரவு வந்து சேர்ந்தார். அவருக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முன்னதாக திருவண்ணாமலைக்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தந்தார். துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வந்த அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, விபி சிவக்கொழுந்து, ராஜசேகரன், செல்வகணபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் விபி ராமலிங்கம் ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பளித்தனர். கோரிமேடு எல்லையில் இருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை வரை அமித்ஷா செல்லும் வழியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டது. அந்த பகுதியில் மத்திய ரிசர்வ் காவல்துறையினர், புதுச்சேரி காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுவை மாநிலத்தில் எல்லைகள், நகர் முழுவதும் ஆங்காங்கே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை வலுப்படுத்த மத்திய அரசு சார்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவலர் கொடி வழங்கும் விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். புதுச்சேரி காவல்துறையினரை பாராட்டிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, குடியரசுத் தலைவரின் காவலர் கொடியை பெறுவது ஒரு ஒழுக்கமான காவல் படையின் வாழ்வில் மிக சிறப்பான தருணங்களில் ஒன்றாகும் என குறிப்பிட்டார். 5000க்கும் குறைவான பணியாளர்களை கொண்டதாக இருந்தாலும் புதுச்சேரியை பாதுகாத்தல், உள்நாட்டு பாதுகாப்பை பேணுதல் மற்றும் சிறந்த ஆன்மீக பாரம்பரியம் கொண்ட இந்த யூனியன் பிரதேசத்தின் கௌரவம் மற்றும் கண்ணியத்தை காத்தல் ஆகிய பொறுப்புகள் புதுச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியை வலுப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு வளர்ச்சித்திட்டங்கள் குறித்து விவரித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 2014 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் இந்திய அரசு புதுச்சேரிக்கு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜல்ஜீவன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் நேரடி பண பரிமாற்ற திட்டம் போன்ற திட்டங்கள் புதுச்சேரியில் சுமார் 7.7 லட்சம் மக்களுக்கு பயனளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இவ்விழாவில் காவல்துறை அதிகாரிகள் கலைவாணன் மற்றும் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோருக்கு கேந்திரிய கிரக மந்திரிய தக்ஷிதா பதக் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மத்திய அமைச்சர் வழங்கினார். முன்னதாக யூனியன் பிரதேச காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பணியாளர்களின் அணிவகுப்பு மரியாதை அவர் பார்வையிட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள வெஸ்ட்மெட் மருத்துவமனையில் நியூரோ சயின்ஸ் துறையின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் வெஸ்ட்மெட் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் மூளை, முதுகுத்தண்டு, நரம்பு தொடர்பான நோய்களுக்கு ஒருங்கிணைந்த நவீன மற்றும் முழுமையான சிகிச்சை வழங்குவதற்கான நியூரோ சயின்ஸ் துறை துவங்கப்பட்டுள்ளது. துறையின் துவக்க விழா நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார்.
வெஸ்ட்மெட் மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் அருள்மணி அனைவரையும் வரவேற்று பேசினார். நிர்வாக இயக்குனர் ராஜஸ்ரீ, மருத்துவர்கள் சந்தோஷ், சண்முகாபதி, சோபனா, வசந்த்ராஜ், அருள் செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிதாக துவங்கிய நியூரோ சயின்ஸ் துறையில் நியூரோ அறுவை சிகிச்சைக்கான மூளை மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை, அவசரகால நரம்பியல் அறுவை சிகிச்சை, முதுகுத்தண்டு, மூளை கட்டி மற்றும் பக்கவாதம் அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. நியூரோ மருத்துவம், நியூரோ ரேடியாலஜி, நியூரோ பிசியோதெரபி மற்றும் பக்கவாதத்திற்கு பிந்திய நரம்பியல் மறுவாழ்வு சிறப்பு பிரிவுகளும் இந்த மருத்துவமனையில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் சேர 5864 பேர் விண்ணப்பித்துள்ளதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவு கடந்த ஜூலை 21 வெளியானது. புதுவை மாநிலத்தில் நீட் தேர்வு எழுத 5402 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் 4716 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். அவர்களில் 2451 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கிடையே கடந்த 30 முதல் MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம், கால்நடை மற்றும் நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக்கில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க கடந்த 6 கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கூடுதலாக 2 நாட்கள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. கடந்த 10 நாட்களில் மருத்துவ படிப்பில் சேருவதற்காக புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 5864 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தொடர்ந்து மாணவர்கள் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். இதேபோல் நீட் அல்லாத படிப்புகளுக்கு மொத்தம் 12290 பேர் விண்ணப்பித்து இருக்கின்றனர். விரைவில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு முதல் சுற்று சீட் ஒதுக்கீடு விவரம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காரைக்காலில் பிரச்சார நடைபயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார நடைபயணம் நடைபெற்றது. புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், காரைக்கால் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும், நிலக்கரி சரக்கு ரயிலால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க மேம்பாலம் அமைக்க வேண்டும், அனைத்து நகர் மற்றும் கிராமப்புற சாலைகளை சீரமைக்க வேண்டும், அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நெடுங்காட்டில் மாநில குழு உறுப்பினர் வீரராகவன், புண்ணியமூர்த்தி, ரகுவரன் தலைமையில் பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த பேட்டை கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவையொட்டி நடைபெற்ற பூச்சொரிதல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்த பேட்டை கிராமத்தில் பழமை வாய்ந்த சக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தீமிதி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த 3 நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. இதையொட்டி பூச்சொரிதல் உற்சவத்துடன் திருவிழா தொடங்கியது. முன்னதாக ஆற்றங்கரையிலிருந்து கரகம், பம்பை வாத்தியங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பல வண்ண பூக்களை கொண்ட தட்டுக்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து பூக்களால் அம்மனுக்கு அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,975 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2440 ரூபாய். இத்துடன் AMN செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.